அந்த இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒன்று நீட்டி முளைக்கி படுக்கணும்னு தோணும். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறதுலாம் முடியும், ஆனால் வந்து செக்ஸ் வைக்க முடியாது. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயந்தான். இருந்தாலும் அப்படி இருக்கிற பட்சத்தில் டயர்டாக தானே இருக்கும், தூக்கம் தானே வரும். மனைவி மேலே ஆளாத காதல் ஆனாலும் எனக்கு வருதுங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவம் மூலமாக நல்ல தாம்பத்தியத்துக்கான எளிய வழி. இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்துக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இரண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, முடியல அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அதை எப்படி அணுகிறது, எப்படி தீர்வு காண்றது, அவ்வளோதான். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உணவு ரொம்ப 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 முக்கியமான வேலை பண்ணும் சரிங்களா. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இரவு தான் நம்ம தாம்பத்தியம் வச்சுக்க போகிறோம். காலையிலேருந்து வேலை வெட்டி பார்த்துருக்க போகிறோம், சும்மா யாரும் படுத்துருக்க போகிறதில்ல. அப்போ இரவு தான் வரப்போகிறோம். இரவு டயர்ட்னஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதை மீறி வந்து அது தாம்பத்தியத்தின் மீது இருக்க ஈடுபாடும், மனைவி மீது இருக்கிற அன்பும் காதலும் அதை செலுத்தி கொண்டு வரணும் சரிங்களா. இந்த பிரியாரிட்டியில் வந்து டயர்டு, அது இது இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், தலை வலிக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்கு சாக்கு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது இருந்தாலே வந்து வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா. அதை விட முக்கியமானது எதுவுமே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இதை ஒரு குறையா சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதையும் தாண்டி உண்மையிலே இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேள்வி சரிங்களா. உண்மையிலே டயர்டாக இருக்குது, உண்மையிலே தூக்கமாக வருது, நான் என்னங்க பண்ணட்டும், மனைவி மேலே ஆளாத காதல் ஆனாலும் எனக்கு வருதுங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இவருங்க காலையில் இருந்து வேலை பார்க்குறோம், மதியம் சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே ஒரு தூக்கம் வருதா, ஒரு அரை தூக்கமாக வரும். அப்படி முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு மாதம் இருக்குது, கரெக்டு தானேங்க, கால் நீட்டி படுத்துக்கும் போல் இருக்குது. அதே மாதிரி தானே இரவு சாப்பிட்டோன்னே அது மாதிரி தானே இருக்கும். அப்போது அந்த இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒன்று நீட்டி முளைக்கி படுக்கணும்னு தோணும். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறதுலாம் முடியும், ஆனால் வந்து செக்ஸ் வைக்க முடியாது. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயந்தான். இருந்தாலும் அப்படி இருக்கிற பட்சத்தில் டயர்டாக தானே இருக்கும், தூக்கம் தானே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, சாப்பாட்டு நேரத்தை மாற்றணும். இது ஏற்கனவே ஒரு நடக்கூடிய ஒரு தவறை கரெக்ஷன் பண்ணுறது தான். இதுக்காண்டி மாற்ற சொல்ல, ஏற்கனவே அடிப்படையிலே தவறான ஒரு விஷயம் என்னன்னாக்கா லேட்டாக சாப்பிட்றது. லேட்டுன்னா 8 மணி 9 மணி இல்லை, நான் சொல்கிறது லேட்டு 6 மணி தாண்டி எது சாப்பிட்டாலும் அது லேட்டு தான். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம உணவே மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க உணவு முறையை பற்றி பேசியிருப்போம். அதில் வந்து 6 மணிக்கு சாப்பிடணுன்றதை ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்போம். 6 மணிக்கு மட்டும் சாப்பிட்டுட்டா என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வறுத்தது பொரிச்சது எதுவாக இருந்தாலும் போட்டோம், அப்படி மட்டும் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிச்சயமாக ஏதாவது இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் ஏதாவது வேலை வெட்டியெல்லாம் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரப்போ வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் நல்லா குளிச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் என்ன வேலை. அதுக்கப்புறம் வந்து அதே சமயத்தில் பேரெல்லாம் வந்து ஒய்ஃபும் சாப்பிட்டுக்கணும். இந்த உட்காந்து சமைக்கிறேன், குழந்தைகளுக்கு சமைச்சிட்டு இருக்கிறேன், குழந்தைகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு போச்சுன்னா கதை முடிஞ்சுது. நான் சொல்கிறது இந்த தீர்வு எல்லாத்துக்குமானது. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, சிறுவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், பள்ளிக்கு போகிறதுக்கும் காலேஜ் போகிறதுக்கு யாராக இருந்தாலும் அவங்கள 6 மணிக்கு வந்தோடனே சாப்பிட வச்சு கம்ப்ளீட்டாக சப்ஜோட் க்ளீன் பண்ணிடணும், கிச்சன் க்ளீன். இப்போ அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் கிச்சன்லேயும் வேலை இல்லை, யாருக்கும் டைனிங் டேபிள்லையும் வேலை இல்லைன்னா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கணவனும் மனைவியும் முகத்துக்கு பார்த்துக்கலாமா, ஏதாவது பேசலாமா, எப்படியாம்மா வந்தேம்மா போனேம்மா சாப்பிட்டாமா, நீ எங்கெங்கே போனீங்க எதுங்க போனீங்க, நல்லா இருந்துச்சா போனுச்சா, இன்றைக்கி நாள் நல்லா இருந்ததா, இப்படி பேசலாமா. குழந்தைகளை பற்றி எப்படி பையன் எப்படி படித்தான், என்ன பண்ணான், என்ன இருந்தால் எது இருந்தால் அப்படின்னு செய்யலாமா. தவிர இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க சேர்த்து சீக்கிரம் சாப்பிட சொன்னோம் இல்லையா, அப்படி சீக்கிரம் சாப்பிட்ற குழந்தை சீக்கிரமே படுத்துரும். உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து இடைஞ்சலாகவே இருக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடைஞ்சலாக இருக்கிறதுக்காண்டி தூங்க சொல்லலை, அவன் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்துட்டான்னா அவன் காலையில் சீக்கிரம் எந்திரிப்பான். அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. அவனை போட்டு நம்பி காலையில் எந்திரா இந்த வேலையே இருக்காது. ஒரு 8 மணிக்கெலாம் குழந்தை தூங்கிட்டான்னா, குழந்தைன்னு நான் சொல்கிறது காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி தான், சீக்கிரமாக தூங்கிட்டான்னா 8ன்றது காலேஜ் பையனாக ஒரு 9 10 மணியாக இருக்கட்டும், தூங்கிட்டான்னா காலையில் ஜம்முன்னு எந்திரிப்பான், ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சாச்சுன்னா எங்கெங்கே தீர்வுலாம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சிட்டான்னா நிறைய நேரம் இருக்கும், ஒன்று படிப்பான், இல்லைன்னா இந்த காலை கடன் இருக்கு இல்லையா, டாய்லெட் போகிறது மற்றது இது அதெல்லாமே நல்லா பண்ணுவான். நல்லா காலையில் எந்திரிச்சோடனே பாருங்கள், என்றைக்கெலாம் வந்து நீ காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் வந்துச்சு கோயில் போனேன், காலையில் எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு போனேன்லாம் பாருங்கள், அன்றைக்கி நல்லா பசித்தியாக பிடிக்கும், கவனிச்சிருக்கீங்களா. அப்போ அந்த குழந்தையும் என்ன பண்ண, சீக்கிரம் இருந்துச்சு குழந்தை நல்லா சாப்பிடும். அப்போ நல்லா மோஷன் போயிருக்கும், நல்லா சாப்பிட்ருக்கும்,
அப்படிங்கிற குழந்தை அவசரம் இல்லாமல் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு போய் விடுறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பரபரப்பே இருக்காது. காலையில் கலையபரமாக போர் மாதிரி நடக்கும். அதெல்லாமே எதுலேருந்து மாறுது? இந்த இரவு உணவு 6 மணிக்கு மாற்றுறது மூலமாக மாற்ற முடியும். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போனால் அந்த குழந்தை நல்லா படிக்குமா படிக்காதா? நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்காதா? அப்படி ஏர்லியராக சாப்பிட்ற தூங்குகிற குழந்தை நல்லா படிக்குன்ற ஞாபகத்தில் எங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் வருது பார்த்துக்க. ஸோ குழந்தைகளுக்கானது நல்லது, அது பெரியவங்களுக்கானது நல்லது. சரி, இதே வயது இல்லத்தில் இருக்காங்க, அவங்கள எதுக்கு சீக்கிரம் சாப்பிடணும்னா அவங்களுக்கு சுகரும் ப்ரெஷரும் குறையும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த நாள்லேருந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நல்லா குறையும். மாத்திரையோட அளவையும் கூட குறைக்கிற சூழல் வரும். ஸோ இப்போ சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு. அப்போது 2 கணவன் மனைவிக்கும் இடையில் அந்த நேரம் அதிகமாகும். அந்த நேரம் ஏதாவது ஒரு பரிமாற்றமாக இருக்கும், தாம்பத்தியமாக இருக்கும், எதுவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு தீர்வை ஒருபோதும் மறந்துடாதீங்க. இரவு உணவு 6 மணிக்குள்ளே கொண்டு வந்து தீருங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான தலைப்பில் உடனே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.